டு ஒயிட் பாட் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சேமியா கேசரி. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் சூடானதும் அதில் முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி லைட்டாக ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது அதில் காஞ்ச திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம இதையை வேறு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே பேனில் 1 கப் பாயாச சேமியா ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிடுங்க. ரொம்ப ட்ரை ரோஸ்ட் பண்ணிடாதீங்க. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அதே பேனில் 1 கப் பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் சேமியா எடுத்தீங்களோ அதே கப்பில் பாலும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1:2 ரேஷியோ. 1 கப் சேமியா 2 கப் பால் இல்லைன்னா தண்ணி, நீங்கள் எப்படி வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பால் நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ண சேமியாவை ஆட் பண்ணுறோம். சிம்லேயே வச்சு நல்லா குக் பண்ண விடுங்க. சேமியா நல்லா குக் ஆயிடணும். இப்போ இதில் நான் 2 ஏலக்காவை க்ரஷ் பண்ணி போடுறேன். நீங்கள் பவுடர் இருந்துச்சுன்னா பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சேமியா நல்லா குக் ஆகிடுச்சு. 90% குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 3/4 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லோ ஃபுட் கலர், உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்குது, ஆரஞ்சு கலர், ரெட் கலர், உங்களுக்கு என்ன ஃபுட் கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுட் கலர் வேண்டானாலும் நீங்கள் ப்ளெயினாகவே நீங்கள் விட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சேமியா கேசரி இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ திராட்சை முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. சேமியா கேசரி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.